இது என்ன தமிழில் ஃபஸ்ட்டு இது கவிதை பேழைன்னு ஒன்று இருக்குது ரைட்டா. அதில் நான் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த புக்கில் இருக்கிறதுல. அதில் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பேஜில் அந்த ஆசிரியர் இந்த அந்த கவிதையை எழுதியவர் தன்னுடைய அம்மாவை பற்றி பாராட்டி எழுதியிருக்கிறார் ரைட்டா. அதை தான் சொல்கிறான், அம்மாவின் பெருமை ரைட்டா. அவன் அம்மாவின் பெருமையை இந்த கவிஞர் சொல்லுகிறார். கவிஞர் தன் அம்மாவின், அதாவது தன்னால் அம்மாவின் பெருமையை பற்றி சொல்கிறார். அப்போ எப்படின்னா, கவிஞர் தன் அம்மாவை நெற்றியில் அணியும் மணி போன்ற அழகுடையவள் என்று சொல்கிறார். தன் அம்மாவை எப்படி சொல்கிறார்னா, நெற்றியில் அணியும், நெற்றியில் நம்ம அணியக்கூடிய ஒரு மணி போன்ற அழகுடையவள் என் அம்மா அப்படின்னா, ஒரு மணி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான வடிவம் கொண்டவளாக இருக்கிறாள் என் அம்மா என்பது இதை கவிதை. அப்போ ஒரு மணி மாதிரி அம்மா இருப்பாங்கன்னா, மணி எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறதோ அந்த அளவுக்கு என் அம்மா பிரதிபலிக்கிறார் என்பது பொருள் என புகழ்கிறார். தான் செகண்டு, விவசாயிகள். அப்போ அதாவது என்ன ரெண்டாவது புகழ்கிறார் எப்படின்னா, உழுபவர், விதைப்பவர், வியர்த்து பாடுபடுபவர். அது உழுகிறது எங்கள் அம்மா தான், விதைக்கிறது எங்கள் அம்மா தான், வியர்த்து பாடுபடுபவர் எங்கள் அம்மா தான். அதை வேறுபடிய வேலை செய்கிறது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை சொல்கிறான். அது அம்மா தான் சொல்கிறான். அனைவருக்கும் வளம் தரும் தாயாக அவளை காட்டுகிறார் ரைட்டா. அவள் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்க என அம்மாவுக்கு ஆசி கூறுகிறார். அவள் அம்மாவை சொல்கிறார் இந்த ஆசிரியர், பல்லாண்டு மற்றும் பல்லாண்டுகள் காலம் வாழ்கின்றார் ரைட்டா. அப்போ கவிதையின் ஆற்றல், இந்த கவிதையோட ஆற்றல் சக்தி எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால், காற்றில் பறந்து கடல் மலைகளை தாண்டி பயணிக்கும் பாடலை பற்றி பேசுகிறார். அப்படின்னா இவரோட பாட்டானது, இவரோட கவிதையானது எவ்வாறு காற்றில் போய் பறந்து சென்று கடல் மலைகள், கடலில் இருக்கக்கூடிய மலைகளே, கடல் மற்றும் மலைகள்னு அர்த்தம். கடலில் இருக்கக்கூடியது கடல் மற்றும் மலைகளை தாண்டி பயணிக்கும் பாடலை பற்றி பேசுகிறார். அந்த மாதிரி பயணம் செய்யக்கூடிய பாடல்களாக இவர் விவரிக்கிறார் ரைட்டா. பழைய நகரங்களையும், அதாவது நகரங்கள்னு பழைய சிட்டிகள் ரைட்டா. இப்போ நம்ம புது நகரம் பழைய நகரம்னு சொல்கிறோம்ல, சிலது உலகத்திலே பழைய நகரங்களாக இருக்கும். பழைய நகரங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா கபடாபுரம்னு சொல்கிறான். பழைய நகரங்களோட பேர் என்னது, கபடாபுரம். அப்போ அது பார்த்துக்கோங்க. அப்போ காலத்தால் அழியாத கற்களையும் பாட விரும்புகிறார். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, பழைய நகரங்களையும் காலத்தால் அழியாத, அதாவது ஒரு கல் எந்த காலத்துலையும் அழியக்கூடாது, அதை காலத்தால் அழியாத கற்களையும் பாட விரும்புகிறார். அதை பற்றி தான் அவர் பாட விரும்புகிறான்னு சொல்கிறாப்புல. அப்போ புத்தகங்களில் எழுதுவதை விட உலகின் சுவர்களிலே எழுத விரும்புகிறார். அப்படின்னு என்னன்னா, நான் உலக லெவலில் எழுத விரும்புகிறேன், புத்தகங்களில் எழுதிட்டு வைக்க விரும்புகிறேன்னு அவ்வளோ அழகாக சொல்லுகிறார் ரைட்டா. புத்தகங்களில் அவரோட கவிதை எழுதுவதை விட உலக சுவர்களில் எழுத விரும்புகிறேன்னா, உலகம் போல என் கவிதைகள் போய் சேரணும் என்று சொல்லுகிறார் ரைட்டா. அப்போ புதிய யுகத்தின் பாடலை, புதிய பாடல் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, அதில் ஒரு அர்த்தமே இருக்காது, ஒரு இலக்கணம் இருக்காது, இலக்கியம் இருக்காது ரைட்டா. அதையும் பாட்டுன்னு பாடுவாங்க ரைட்டா. கேட்டால் புது கவிதையும்பாங்க. புதிய யுகத்தின் பாடலை உருவாக்க விரும்புகிறார் ரைட்டா. அப்போ நல்ல சுருக்கமாக பார்த்தா இதில் என்ன சொல்கிறார், அவன் அம்மாவை பற்றி பாராட்டியிருக்க அந்த முதல் பக்கம் போகிற அவ்வளோதான். இது ஒரு அம்மாவின் மீதான பாடல், கவிஞரின் கனவுகளை பற்றிய பாடல். என் வார்த்தைகள் எப்போதும் நிலைக்க வேண்டும் என்பது கவிஞரின் ஆசை. பார்த்தோம், அவன் அம்மாவை பற்றி பாடின பாடல், அவரோட கனவுகளை பற்றி பாடிய பாடல்கள் ரைட்டா என்பது கவிஞரின் ஆசை. அம்மாவின் அன்பும் கவிதையின் சக்தியும் இதில் ஒன்றாக இணைந்துள்ளது. அவன் அம்மா மேலே உள்ள அன்பும், இவனுக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த ஆசிரியருக்கு, அதேமாரி அவரோட கவிதையின் சக்தி, கவிதை எழுதுவதற்கு அவருக்கு உண்டான திறமையும் ஒன்றாக இணைந்திருக்கிறது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்த பக்கத்தில் என்னது, நெக்ஸ்ட் பக்கத்தில் புது கவிதையை பற்றி சொல்லியிருக்காங்க. புது கவிதைன்னு சொன்னால் கொஞ்சம் அதில் இலக்கியங்களில் மாறுபட்டு இருக்கும் ரைட்டா. புது கவிதையின் விளக்கம். அப்போ புது கவிதை என்பது பழைய செய்யுள்களின் விதிமுறைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான கருத்துக்களை எளிமையாக வெளிப்படுத்தும். புரியுதா? அதான் சொல்கிறேன், புது கவிதை இந்த பழைய செய்யுள்கள் இருக்கு இல்லையா, அதை விட்டு தாண்டி புதுசாக இருக்கும். அதில் ஒரு மீனிங் இருக்கும், ஆனால் பொருள் இருக்கும், ஆனால் சீக்வன்ஸ் இருக்காது ரைட்டா. அதை புது கவிதை என்பது பழைய செய்யுள்கள், நம்ம பழைய செய்யுள் பார்த்துருக்கோம் இல்லையா, அதிலிருந்து சற்று மாறுபட்டிருக்கும் ரைட்டா.
அதாவது பழைய செய்யுள்களின் விதிமுறைகளில் இருந்து விடுபட்டு மாறுபட்டு சுதந்திரமான கருத்துக்களை. இப்போ நீ கவிதையெல்லாம் பார்க்கும்போது பழைய செய்யுள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ரைட்டா. அதுதான் அதிலிருந்து மாறுபட்டு விடுபட்டு சுதந்திரமான கருத்துக்களை எளிமையாக வெளிப்படுத்தும். அவரோட அந்த ஆசிரியரோட மனசில் உள்ள கருத்துக்கள், சுதந்திரமான கருத்துக்கள்னா மனதில் உள்ள கருத்துக்களை எளிமையாக அவர் வெளிப்படுத்துவார் என்பதுதான் பொருள் ரைட்டா. அதான் புது கவிதை. அப்போது கவிதை வடிவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா எளிய மொழி, ரொம்ப யாரும் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா. அப்போ பொதுமக்களும் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். கவிதைனாலே ஒரு மனுஷனோட உணர்ச்சி தானே. கவிதை எழுதுலேருந்து அதுவாக வந்துடுமா? வராது. அவனோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் கவிதை வடிவில் வருகிறது ரைட்டா. அதைத்தான் சொல்கிறான். அதாவது பொதுமக்களும் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். ஆள் மனதின் தாக்கம், அது என்னது? ஒரு மனுஷனோட ஆள் மனசில் மனசில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் தான் கவிதையாக வெளிவருது. படிப்பவரின் சிந்தனையை விரிவுபடுத்தும். அதை ஒருத்தர் படிக்கும்போது அவனோட மூளையை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும் ரைட்டா. படிப்பவரின் அந்த இவர் எழுதிட்டு போயிட்டார், ஆனால் அதை படிக்கக்கூடியவங்களோட என்னதே சிந்தனைனா அவனோட மனதை தூண்டும் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. அப்போ ஆள் மனிதன் தாக்கம் தான் அது ரைட்டா. அப்போ பன்முகத்தன்மை கொண்டது. பன்முகத்தன்மைனா இதில் ஒரு மாதிரி இல்லை, பல வடிவங்களில் தோற்றத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பன்முகத்தன்மை அப்படின்னா இந்த கவிதையான பல முகங்களை கொண்டுள்ளது ரைட்டா. ஒரு கவிதை பலருக்கு பலவிதமான பொருள்களை தரும். இவர் எழுதியிருக்காரு, இந்த கவிதையானது பலருக்கு பலவிதமான பொருட்களை தரும் என்று சொல்லுகிறார் ரைட்டா. சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது இது பன்முகத்தன்மை கொண்டது கவிதைகள் ரைட்டா. எடுத்துக்காட்டாக இதை பாருங்கள். ஒரு கவிஞர், அவர் வேணுது விஸ்வரத்னம். அவர் ஒரு கவிதை புங்குடுதீவு அப்படின்னு ஒன்று, இன்னொன்று யாழ்ப்பாணம், இந்த 2 கவிதை அவர் எழுதியிருக்கிறார் ரைட்டா. அது 2 இது எழுதி அவர் யாருன்னு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். புங்குடுதீவுன்னா நீ விஸ்வரத்னம் போட்டுருணும், அவர் தான் எழுதியிருக்காரு. இல்லை யாழ்ப்பாணம்ன்றதை எழுதியவர் யாருன்னா விஸ்வரத்னம். இதை தான் இதிலிருந்து கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. புது கவிதைன்னு என்னென்னா இந்த மேலே சொன்ன ஒரு சென்டென்ஸு உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. புது கவிதை என்பது பழைய செய்யுள்களின் விதிமுறைகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான கருத்துக்களை எளிமையாக வெளிப்படுத்துவதுதான் புது கவிதை ரைட்டா. இது உங்கள் புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்க, இந்த 2 கொஸ்டின் தான் எழுந்து கேட்க முடியும். அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுறான், முக்கிய கருத்துக்கள் ரைட்டா. இதில் என்ன எது வரைக்கும் படித்தோம்னா விஸ்வரத்னம் இந்த புங்குடு ரைட்டா. அடுத்து இவர் இயற்றிய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்னு ஒன்று இவர் இயற்றியிருக்கிறார். யார்? இந்த விஸ்வரத்னம் ரைட்டா. அப்போ இவர் இயற்றிய கவிதைகள் என்ன கவிதைகள்? உயிர்த்தெழும் காலத்துக்காக. அப்போ இந்த ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க, உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற கவிதை யார் எழுதியதுன்னா புங்குடுன்னு போட்டு இவர் பேரை போட்டு விஸ்வரத்னம் போட்டுக்கணும் உள்ளன. அவரது கவிதைகளை பாடத்தொகுப்பில் இடம்பெறுகின்றன. அது வேண்டாம், நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்கில் போயிட்டுருப்போம். அப்போ முக்கிய கருத்துக்கள், இதில் முக்கிய கருத்துக்கள் என்ன சொல்ல வரான்? தாய்மொழியின் முதன்மை என்னது? கவிதையின் வலிமை தாய்மொழியில் தான் அதிகம். அப்போ ஒரு மனுஷன் கவிதை எழுதுன்னு சொன்னால் அவனோட தாய்மொழியில் எழுதுனா தான் வலிமையாக இருக்கும், அது பொருள் நல்லா இருக்கும். அதுதான் சொல்ல வர்றான் ரைட்டா. தாய்மொழியின் முதன்மை என்னென்னா கவிதையின் வலிமையானது தாய்மொழியில் தான் அதிகமாக இருக்கும். இதே நீ உங்களை 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். கவிதை எழுதுவது வலிமை எதில் அதிகமாக இருக்கும்? அவங்க தாய்மொழியில் எழுதுனா வலிமையாக இருக்கும். தமிழ்மொழியின் அமுதிசை, தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய அமுதிசை என்பது கவிதையிலிருந்து போன்ற வரிகள் மொழியின் உணர்ச்சியை பிணைப்பை காட்டுகிறது. அமுதிசை அப்படின்றதால ஒரு தமிழில் உள்ள ஒரு வாக்கியம் அதோட ஒரு உணர்ச்சி பொறுப்பை காமிக்கிறது. அது அமுதிசை நல்ல ஒரு வேர்டு ரைட்டா. அதை பார்த்துக்கோங்க. இப்போ காலத்தை வென்ற மொழி. அப்போ காலத்தை வென்ற மொழின்னு என்னென்னு போட்டிருக்கான்னு பார்ப்போமா? மொழி காலத்தை மீறி வாழும். மொழிக்கு ஒரு காலம் கிடையாது, அது வாடு வந்துக்கிட்டே இருக்கும். மனுஷங்க இறந்து போயிடுவாங்க, அந்த மொழி இருந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா. மொழி காலத்தை மீறி வாழும். எடுத்துக்காட்டாக பழைய இலக்கியங்களில் இன்றும் படிக்கப்படுகின்றன. அப்போ பழைய காலத்து நம்ம இந்த கம்பராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் பழைய இலக்கியங்கள் இருந்தது, அது இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் மொழியானது காலத்தை மீறி வாழும், அதாவது காலத்தை வென்ற மொழின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பழைய இலக்கியங்கள் இன்றும் படிக்கப்படுகின்றன. அப்போ கவிதை எப்படின்னா, கவிதையோட மேற்கோள் எப்படி இருக்குன்னா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை ரைட்டா. வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை. இதை சொன்னது யார்? ரசூல் கம்சதேவ். அதாவது நல்லா பாருங்கள், தன் இனத்தையும்
தன் மொழியையும் பாடாத ஒரு கவிதை. அந்த கவிதையில் தன் சொந்த மொழியும் இல்லை, தன்னோட இனமும் இல்லை அப்படின்னா அது ஒரு கவிதையா? அந்த கவிதைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, வேர் இல்லாத மரம். இதே ஒரு மரத்துக்கு வேறே இல்லைன்னு அதை வாழ முடியுமா? முடியாது. அது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கவிதை எழுதுனா அது இந்த மாதிரி பொருள்படும்ன்றார். அதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதையானது எதற்கு சமம்? வேறில்லாத மரம் மற்றும் கூடு இல்லாத பறவை. ஒரு பறவைக்கு கூடே இல்லை, அந்த இரண்டுக்கும் சமம் அப்படின்றார். ஏட்டா அப்போ இந்த இரண்டும் இருந்தால் தான் ஒரு கவிதைக்கு ரசனை இருக்கும் என்கிறார். தன் இனத்தையும் தன் இனத்தை பற்றி சொல்லணும், மொழியை பற்றி தன் மொழியிலே எழுதியிருக்கணும். ரைட்டா? தன்னோட தாய்மொழியில் அதை தான் அப்படி எழுதாத ஒரு கவிதையானது எதற்கு சமம்? வேறில்லாத மரம் மற்றும் கூடி இல்லாத பறவை. சொன்னது யார்? ரசூல் கம்சதேவ். இதை கேட்பாங்க, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை. அதுக்கு உதாரணம் வேறில்லாத மரம் கூடி இல்லாத பறவை. சொன்னது யாரும்பாங்க? ரசூல் கம்சதேவ். இதெல்லாம் பார்த்துக்குறோம், 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். அப்போ உயிர்ப்புன்றது கவிதை சுருக்கம். எப்படி? அந்நிய தேசத்தில் தாய்மொழியின் ஒளி கவிஞருக்கு உயிர்ப்பை தருகிறது. அப்போது வேறு நாட்டில் போய் நல்லா பார்த்துங்க, அந்நிய தேசத்தில் வேறு நாட்டில் நம்மளோட தாய்மொழி ஒலிப்பதை, தாய்மொழியின் ஒலி, தாய்மொழியின் சத்தமானது கவிஞருக்கு உயிர்ப்பை தருகிறது, கவிஞருக்கு ஒரு பாராட்டை கொடுக்கிறது. வேறு மொழிக்காரங்கிட்ட போய் நம்ம மொழியில் உள்ள கவிதையை அவனுக்கு என்ன கொடுக்கறது? ஒரு உயிர்ப்பை என்னது? அவனுக்கு ஒரு உணர்ச்சியே கொடுக்கிறது, ஒரு ஆற்றலையே கொடுக்கிறது. ரைட்டா? அப்போ மொழி இல்லாமல் ஒருவர் குரலற்று இருக்கலாம். அப்போ மொழியே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு குரலே இருக்காது. ஆனால் தாய்மொழி அவரை பறவையாக ஆக்குகிறது. எல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு மொழியே இல்லைன்னா அவனுக்கு குரலே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தாய்மொழியில் கற்றவனுக்கு அவனது தாய்மொழியானது என்ன செய்கிறது? ஒரு சுதந்திரமான பறவை மாதிரி பறக்க விடுகிறது. அவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும், பாட்டியில் இயக்க முடியும் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இதனோட சுருக்கம் என்னன்னு பார்ப்போம். புதுக்கவிதையின் சுருக்கம். புதுக்கவிதை என்ன சொல்கிறான்? சுதந்திரம் ப்ளஸ் எளிமை ப்ளஸ் உணர்ச்சி, இந்த 3மே இருக்கணும். புதுக்கவிதையில் என்ன இருக்கும்? சுதந்திரமாக பாட்டி இயற்றலாம், ப்ளஸ் எளிமையாகவும் இருக்கணும். அது செய்யுள் வடிவத்தில் இருக்காது. ரைட்டா? மாறி இருக்கும். ப்ளஸ் உணர்ச்சி, இந்த 3ம் கலந்து இருக்கும். ரைட்டா? அப்போ தாய்மொழி இல்லாத கவிதை என்னது? தாய்மொழி இல்லாத கவிதை என்னது? வேறு இல்லாத மரம். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ யார்? நெக்ஸ்ட்டு கவிஞர் விஸ்வத்தின் படைப்பு. இதற்கு சிறந்த உதாரணங்கள் இருக்கிறது. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சிம்பிளாக போய்ட்டு